ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் பைத்தானில் அரே ஸ்ப்ளிட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜாயினிங் பார்த்துருந்தோம். இப்போ எப்படி வந்து அரேயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஜாயினிங்க்கு இது ரிவர்ஸ் மெத்தட் தான். ஓகே. ஸோ ஜாயினிங் அப்படிங்கிறது 2-3 அரே என்ன பண்ணோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணோம். பட் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது பிரேக் பண்ணும். ஓகே. ஏன் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எலமெண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 எலமெண்ட்டு கொடுக்குறோம். பட் பிக் டேட்டா, டேட்டா மைனிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது அங்கே வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அது வந்து டைம் எடுத்துக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ளிட். ஸோ இங்கே அரே ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகே. சரி, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஓகே. சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நான் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இதில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், கண்டிப்பாக நியூமெரிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு என் பேரே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே. ஸோ அரே வந்து இந்த முதல்ல ஒரு அரே இருக்குது, அப்படி ஒரு அரே. ஓகே. இப்போ இதில் அவுட்புட்டு இங்கே ஒரு அரே 2 3 அப்புறம் 5 6 அப்படின்ட்டு இந்த அரே வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 3 அரேஸாக. ஓகே. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரி, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அரேஸ், 4 பார்ட்ஸாக. ஓகே. ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அரே, 4 அரே. ஸோ லாஸ்ட் அரே வந்து சிங்கிள் அரேயாக ஆகிட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே. சப்போஸ் இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்களா. ஸோ இது வந்து வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ 3 இதாக பிரிஞ்சிருக்குது. ஸோ ஒவ்வொரு அறையும் நம்ம என்ன பண்ணுறோம், 1 2 3 4 இந்த மாதிரி வந்துடுது. ஓகே. மறுபடியும் நான் உதாரணத்துக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே. ஸோ அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நியூமெரிக்காக இருந்தாலும் சரி. ஓகே. சரி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்தீங்கன்னா 2 டைமென்ஷனல், இது நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் பார்த்தோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரே எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதான் வந்து 3 டைமென்ஷனல் அரே அதாவது 2 டைமென்ஷன் அரே வந்து 3 2 டைமென்ஷன் அரேயாக மாறி இருக்கு. ஓகே. இது ஃபஸ்ட் அரே. ஓகே. இது செகண்ட் அரே, இது தேர்ட் அரே. ஓகே. சரி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரி, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் இன்ட்டு 3. பட் இங்கே உங்களுக்கு 3 எலமெண்ட் உள்ள இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இருக்குது. ஓகே. 3 எலமெண்ட் உள்ள, அது 2 எலமெண்ட், இது 3 எலமெண்ட், தட்ஸ் ஆல். ஓகே. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலாங் ரோஸ். ஓகே. ஸோ ஸ்ப்ளிட்டில் வந்து அலாங் ரோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து அலாங் ரோஸ். ஓகே. சிங்கிள் ரோ ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுச்சு. ஓகே. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ அரே ஜாயினிங்கில் நம்ம வந்து ஹரிசாண்டல் ஸ்டாக்னு பார்த்தோம். இங்கே வந்து ஹரிசாண்டல் ஸ்ப்ளிட் இருக்குது. ஓகே. ஹெச் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.
ஸோ ஸ்ப்ளிட் அன் அரே இன்ட்டு மல்டிபிள் சப் அரேஸ் ஹரிசாண்டலி காலம் வைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, காலம் வைஸ் என்ன ஆயிரும், ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நார்மல் ஸ்ப்ளிட்டு வந்து. ஓகே, சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.